ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम राम हरे हरे। ஸோ நாரதமுனி தன்னோட ஆன்மீகமான அனுபவத்தை எல்லாமே பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க இவர்கிட்ட வியாசதேவர்கிட்ட. ஸோ தன்னோட தாய் இறந்த பிறகு அவர் நார்த் சைடு நோக்கி போயிட்டுருக்கும்போது அவர் யாரெல்லாம் என்னென்ன பார்த்தாங்க, எப்படி அவர் தனிமையாக இருந்தாங்க. ஸோ அவங்க தாயார் உடல் விட்ட பிறகு கூட அவங்களுக்கு எந்த விதமான பௌத்திகமான ஒரு பற்று இல்லாமல் பாகவதரோட பக்தர்கள் அவங்கக்கிட்ட சாங்கித்யம் எடுத்ததுனால, அந்த ஒரு வலிமையான அந்த பக்தி தொண்டை அவங்க கடைப்பிடிச்சதுனால, அவங்களோட உத்திஷ்டாவை சாப்பிட்டதுனால, அவங்களுக்கு சேவை பண்ணதுனால அவங்களோட பக்தி தொண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது, அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இதாக உணர்ட்டாங்க அவர். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஆயாசமான பிறகு பிப்பலா ட்ரீ, அப்புறம் ஆலமரம் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரபுபாதோட டிசைபிள் ஒருத்தர் இருக்கார், ராதா கோவிந்த் மகாராஜ். அவர் சொல்கிறாரு, அவர் எங்கெல்லாம் ஆலமரம் பார்த்தா அங்கே போய் உக்காந்துருவாங்களாம், அங்கே போய் உக்காந்து சேண்ட் பண்ணுவாங்களாம். அப்புறம் இன்னொரு பிப்பலா ட்ரீன்னு சொல்லியிருக்காரு. எங்கன்னா தமிழில் என்ன சொல்கிறீங்களோ அது அரச மரம் தான். ஆலமரம் வேறு அரச மரம் வேறு. அது ஆலமரம், அதான் கரெக்ட். ஓகே. அரச மரம், ஆலமரத்தில் உக்காந்தா சிவவாசான்னு சொல்கிறாங்க, சிவபெருமாளோட வாசத்தில் உக்காந்த மாதிரி. அதே மாதிரி இது என்னது, இன்னொரு வாசம் அரச மரத்தில் உக்காந்தா விஷ்ணு வாசான்றாங்க, விஷ்ணுவோட லோகத்தில் உட்காந்த மாதிரி. அங்கே உட்காந்து தியானம் பண்ணால் அந்தளவுக்கு நம்மளுக்கு டிரான்சென்டென்ட் திவ்யமாக இருக்குமா. அதனால தான் மகாராஜ் அங்கே போய் உட்காருவாங்க. ராதா கோவிந்த் மகாராஜ்னு சொல்லி அவங்களும் உடம்பு சரியில்லை, வீல் சேர்லேயே பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காங்க நம்ம குரு மகாராஜ் மாதிரி. அவங்களும் அங்கே போய் உட்காந்துட்டு தியானம் பண்ணுவாங்களாம். இந்த மரம் எங்கெல்லாம் பார்த்தா அங்கே போய் உட்காந்துருவாங்களாம். அந்த அளவுக்கு அங்கே சொல்கிறாங்க, ஆலமரத்தில் 33 கோடி தேவர்கள் நம்ம பார்க்கலாமா. எல்லா தேவர்கள் அரச மரத்தில் அரச மரம். ஆமாம், நிறைய எல்லா கோயில்லையும். எங்கே அங்கேயும் இருக்குங்களா? அப்படியா, சரி சரி. ஸோ அதெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கும். கோயிலில் கட்டும்போது சில பெரியவர்கள்லாம் நம்ம தூய்மையான பக்தர்களை அங்கே சூப்பர்வைசன் பண்ணுறதுக்காக வரும்போது, பழைய மரம் நம்ம வேணுகோபால் சுவாமி ஆலமரம் பழைய கோயில். ஸோ அதனால் இவரும் நாரதமுனி என்ன பண்ணார், ஆலமரத்தையும் அரச மரத்தையும் பார்த்து அங்கே உக்காந்துட்டு தியானம் பண்ணிகிட்டே இருக்கும்போது பகவான் அவருக்கு காட்சி கொடுத்தாரு, தரிசனம் கொடுத்தாரு. எப்படி துருவ மகாராஜ் போய்
சின்ன வயசுலேயே போய் காட்டில் ஓம் நமோ பகவதே வாசுதேவையா அந்த மந்திரத்தை சொல்லி பகவானை வரவழைச்சாரோ அதே மாதிரி தான் அவரும் நாரத முனி கூட அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பகவானை பார்த்தாரு. பகவானை பார்த்த பிறகு ரொம்ப நேரம் தியானம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நம்ம கூட போய் உட்காந்து தியானம் பண்ணால் மோஸ்ட்லி கிருஷ்ணர் வருவார்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு நம்ம தியானம் பண்ண வேண்டியது ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் கிருஷ்ணர் வந்து நாமத்தில் இருக்கார். நாம சிந்தாமணி கிருஷ்ண சைத்தன்ய ரச விக்கிரகா அபிநத்வம் நாம நாமினே சொல்லி சொல்கிறாங்க. பூர்ணசித்த அதாவது பகவானுக்கு பகவான் நாமத்துக்கு வித்தியாசம் இல்லை. அதனால் பகவான் நாமத்தை சொல்லிட்டு இருந்தால் பகவானை நம்ம அதில் நாமத்தில் பார்க்கலாம். அதனால் நம்ம வந்து நான் நாரத முனி வந்து அங்கே உட்காந்து சில நேரம் அங்கே வந்து விராமம் ரெஸ்ட் எடுத்து விஷ்ராந்தி எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பகவான் மேலே தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுந்த உடனே அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டில் முதலாவது முயற்சியில் பகவானை பார்த்துட்டாரு. பகவானை பார்த்துட்டு அந்த தியானத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் சில நேரம் ஆன பிறகு என்னாச்சுன்னா பகவான் காணாமல் போயிட்டார். பகவானே இல்லைங்க. முயற்சி பண்ணுறாரு, ரொம்ப ஈகராக இருக்கார், ரொம்ப ஆவலாக இருக்கார். மறுபடியும் பகவானை பார்க்கணும் சொல்லி ஆவலாக இருக்காங்க. எப்போ பகவான் வராரு, எப்போ கிருஷ்ணர் வராருன்னு சொல்லி ரொம்ப இதாக இருக்கார். அதாவது இப்போ நம்ம பௌத்திக உலகத்தில் சொல்லணுன்னா எப்படின்னா, ஒரு தடவை புரிஜன் மகாராஜன் சொல்லி ஒருத்தர் இருக்கார். பகவான் ஸ்ரீல பிரபுபாதரோட டிசைபிள் அவருக்கு விருந்தாவனத்தில் இருந்துட்டு ரொம்ப நாள் வந்து அங்கே சாதனை பண்ணணும்னு சொல்லி அவருக்கு விருப்பம் இருந்தது. அப்போ பிரபுபாதர் என்ன பண்ணார், இல்லை இந்தியாவுக்கு போய் வந்து நான் சேவை பண்ணணும்னு சொல்லி அவருக்கு விருப்பம் இருந்தது. உடனே பிரபுபாதர் என்ன சொன்னார், நீ வந்து விருந்தாவனத்தில் இருந்துடு, அதுக்கப்புறம் நான் கூப்பிட்றேன்னு சொன்னார். அவரோட மனசு அவரோட ஆசை எல்லாமே என்ன இருந்துச்சுன்னா எப்படியாவது இந்தியாவுக்கு போய் நம்ம சேவ் பண்ணணும், இந்தியாவுக்கு போய் சர்வீஸ் பண்ணணும்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஆனால் பிரபுபாதர் சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு, அங்கேயே அவர் என்ன பண்ணார், அங்கேயே சேவையிலே அவர் பிரபுபாதர் சொன்ன இடத்துல இருந்துட்டார். 10 வருஷமாக அங்கே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் புரிஜன் மகாராஜ் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் சொல்கிறாரு, நான் 10 வருஷம் அங்கே வெயிட் பண்ணேன் பிரபுபாதர் சொன்ன உடனே. அதுக்கப்புறமா தான் என்னை வந்து இந்தியாவுக்கு விருந்தாவனத்துக்கு அனுப்பிச்சாங்க. அங்கே வந்து நான் வந்து அவர் டீச்சர். அவர் ஆக்சுவலாக அவர் தான் பக்தி சாஸ்திரிக்கு ஸ்டார்ட் பண்ணது, தொடர்ந்தது அவர் தான். பக்தி சாஸ்திரி கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி பிரபுபாதர் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. புரிஜன் மகாராஜ் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணது, கோர்ஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணது அவர் தான். அவர் நல்ல உயர்ந்தமான ஆன்மீகமான டீச்சர் அவர். ஸோ அதுக்கப்புறம் அவர் புக்கில் எழுதாரு, அந்த புத்தகம் அவர் எழுதின புத்தகத்தில் எழுதாரு, பிரபுபாதர் எனக்கு சொன்னார் 10 வருஷம் முன்னாடியே நான் வந்து ரொம்ப ஆவலாக இருந்தேன் இங்கே வரதுக்குன்னு சொல்லி. ஆனால் என்னன்னு தெரியல, பிரபுபாதர் சொன்ன இது வந்து எனக்கு இப்போ ரியலைஸ் ஆகுது. 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுனால எனக்கு நிறைய இப்போ வந்து விஷயங்கள் தெரிய வருது எனக்கு சொல்லி அப்புறமா சொல்கிறார் அவர். அப்படி நாரதர் வந்து தியானம் பண்ணிகிட்டே இருப்பார் பகவான் மேலே. தியானம் பண்ண என்ன ஆகுது, அவர் அந்த அவரோட தர்ஷனத்துலேருந்து விளங்கி வந்துடுறாரு பகவான். அதுக்கப்புறம் இவர் பார்க்குறாரு, நாரதர் பார்த்தா பகவான் இல்லை. ஸோ மறுபடியும் ட்ரை பண்ணுறாரு. அதாவது பகவானை வந்து நம்ம தரிசனம் பார்க்கணுன்னா யாந்திரிகமாக முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாரு, மெக்கானிக்கல் ப்ராசஸில் முடியாது. நம்ம என்ன டிவோஷன் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த டிவோஷன் சர்வீஸ் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும், அது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா பகவானுக்கு வந்து ரூபம் இருக்குன்றது இதில் சொல்கிறார் பிரபுபாதர். பகவான் ஆஸ் எ ஃபார்ம், இஸ் நாட் நிராகாரா அப்படின்றாங்க. அவருக்கு வந்து உருவம் அல்லாத இல்லை, அவருக்கு உருவம் இருக்குன்றது வந்து இதில் சொல்லி காட்டுறாரு பிரபுபாதர். இடையே அதில் வந்து என்ன சொல்கிறது, கன்ஃபார்மாக சொல்கிறார் பிரபுபாதர், பகவானுக்கு உருவம் இருக்குது. ஏன்னா நாரத முனியே அந்த உருவத்தை பார்க்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் பகவான் தன்னோட தர்ஷத்துலேருந்து வெளியே வந்த பிறகு நிறைய வந்து முயற்சி பண்ணுறாரு நாரதர். மறுபடியும் எப்படியாவது பகவானை பார்க்கணும், எப்படியாவது அந்த உருவத்தை பார்க்கணும், பகவானோட ரூபத்தை மேலே நான் மறுபடியும் தியானம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப 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 முயற்சி பண்ணுறாரு. என்ன முயற்சி பண்ணாலும் முடியல அவரால். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இது எப்படி இருக்குன்னா, பாண்டவர்கள் இன்னும் நம்ம இதை நெக்ஸ்ட்டு சாப்டர்ஸில் போனால் வர சாப்டர்ஸில் நம்ம போய் நம்ம படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கிருஷ்ணர் வந்து ஆவிர்வாவம் ஆகிடுறாரு. ஆவிர்வாவமான பிறகு அர்ஜுனர் அவர் கூட போகிறாரு. அர்ஜுனர் அவர் கூட போய் கிருஷ்ணர் வந்து ஆவிர்வாவமான பிறகு அர்ஜுனர் ரிட்டர்ன் வந்து எல்லாமே பாண்டவர் எல்லாம் இது முக்கியமாக தர்மர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு
கிருஷ்ணர் எப்போ வராரு, கிருஷ்ணர் எப்போ வராருன்னு அவருக்கு தெரியாது. கிருஷ்ணர் அப்படியே அர்ஜுனர் கூட போய் திரும்பி மறுபடியும் நம்ம இதுக்கு வந்துடுறாரு, இந்திரபிரஸ்தாக்கு வந்துடுறாருன்னு சொல்லி அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் வரும்போது அர்ஜுனன் மட்டும் வராரு. அர்ஜுனரோட மூஞ்சி பார்த்தாலே அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி துன்பமாக இருக்காரு அர்ஜுனா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த கேள்விகளெல்லாம் கேட்குறாரு. நீங்கள் பார்க்கலாம், அந்த ஸ்லோகாஸ் நிறைய இருக்குது அதில் அந்த பாடமே இருக்குது. கிருஷ்ணாஸ் டிஸப்பியரன்ஸ் டேன்னு சொல்லி அந்த பாடம் அந்த இதில் சொல்கிறாங்க, ஃப்ரம் துவாரகான்னு சொல்லி. அதில் தர்மர் கேட்குறாரு, ஏன் நீ ஏதாவது சரியாக பேசலையா, நீ சரியாக எல்லாம் சரியான ஒரு மரியாதை செலுத்துறியா பகவானுக்கு, என்னாச்சு கிருஷ்ணர் என்னாச்சு, எங்கே கிருஷ்ணர்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பக்தர்கள் வந்து 2 வகையாக வந்து பகவானை வந்து சேவிக்கிறாங்க. சம்போகா, விப்ரலம்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சம்போகா அப்படின்னா பகவான் கூடயே இருந்து நம்ம வந்து பக்தி தொண்டை வந்து செலுத்துறது. விப்ரலம்பான்னா பகவான் அவங்க கூட இருப்பாங்க, ஆனால் வெளியே கிளம்பிடுவாங்க. கூடயே இருந்து, இப்போ நாரத முனி கூடயே இருந்தார், அதுக்கப்புறம் விலங்கி வந்துட்டாங்க. விலங்கி வந்த பிறகு அவரோட விப்ரலம்பா, அதாவது அவரோட விராக பாவா, செப்பரேஷன், எப்படி அந்த செப்பரேஷனில் எப்படி பண்ணுறாங்கன்றது பகவான் வந்து இந்த பிரிட்டானியா பிஸ்கெட்டில் ஹைட் அண்ட் சீக் தெரியுமா அவங்களுக்கு, ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட்டு, அந்த மாதிரி அவர் ஹைட் அண்ட் சீக்கு ஒளிஞ்சிக்கிட்டு பார்க்குறாரு எப்படி பக்தர்கள் என்ன பக்தி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி பார்க்குறாரு. அந்த மாதிரி அந்த விரக பக்தி எவ்வளோ ஆழமாக இருக்குமோ, எவ்வளோ தீவிரமாக இருக்குதுன்றது பகவான் கேஜை வச்சு பார்ப்பார் நம்மளோட பக்தி. நம்மள என்ன அப்படின்னா, போனோமா ரைட்டு, பார்த்தோமா தரிசனம் பார்த்தோமா, அதுக்கப்புறம் பார்த்தாச்சு ரைட், அவ்வளோதான், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எப்படாவது. நம்மளோட பக்தி அப்படி இருக்கும். நம்மளுக்கு வந்து தரிசனமே கொடுக்குறது அது வேறு விஷயம். நம்மளுக்கு பகவான் வந்து தரிசனம் கொடுக்குறது. ஆனால் நாரதமுனிக்கு பகவான் அவருக்கு நம்மளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் என்ன, நாரதமுனி பார்த்துருக்காரு ஆல்ரெடி, தர்ஷனத்தை பார்த்து மறுபடியும் ஏங்குறாரு. எதுக்கு, நான் தரிசனம் பார்க்கணும், நான் தரிசனம் பண்ணணும், மறுபடியும் தரிசனம் வேணும்னு சொல்லி ஏங்குறாரு. நம்மளாம் அப்படி கிடையாது, போனோமா வந்தோமா. இப்போ திருப்பதி போகிறோம், என்ன ஆச்சு, ஜரகண்டி 2 செகண்ட் அவ்வளோதான். நம்ம போது 2 செகண்டுக்காக தான் போகிறோம். ஆனால் கீழே என் கோயில் இருக்குது, ராதா கோவிந்த இது பகவான் இருக்காங்க, எந்நேரமும் திறந்துருக்காங்க, அங்கே வரமாட்டான்றாங்க. அந்த அளவுக்கு இங்கே அவரு கோவிந்தா தான், இவரு கோவிந்தா தான், இப்போ வராங்க. அந்த அளவுக்கு வருதில்ல, அங்கே லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. ஆனால் இப்போ நிறைய வராங்க. ஏன்னா கோயில் இது புதுசாக கட்டினதுக்கு அப்புறம் 15 வருஷமாக நல்லா வராரு. இல்லை சொல்கிறேன், நம்ம பக்கத்துலேயே இப்போ வேணுகோபால் சாமி கோயில் இங்கே பார்க்க மாட்டாங்க, ஆனால் திருப்பதிக்கு போவோம். நம்ம அது போக வேண்டியதாக போகக்கூடாதுன்னு சொல்ல, இங்கே எப்போவும் இருக்கும் வேணுகோபால் சாமி, இங்கே நம்ம பார்க்குறது இல்லை. ஆனால் அங்கே போவோம், அங்கே இருக்குது, அங்கே அவங்க என்ன தரிசனம் கொடுக்குறாங்க, 2 செகண்ட் தான் கொடுப்பாங்க. ஜரகண்டி தள்ளிட்டே இருப்பார் அவர், வாயில் கூட சொல்கிறது இல்லை. ஆனால் அங்கே பல ஆயிரக்கணக்கமாக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி அந்த கூட்டத்தில் போய் தூக்கம் இல்லாமல், சாப்பாடு உணவு இல்லாமல் போய் நின்றுட்டு பார்த்துட்டு வரோம். ஆனால் இங்கே இருந்து பகவானோட வேண்டான்றாங்களா? அப்புறம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கே போகணும், அன்னைக்கு போனால் தான் இப்போ மோட்சம். அது வைகுண்டம் இல்லை, சொர்க்கலோகத்துக்கு போகிறது தான், சொர்க்கவாசல், சொர்க்கம் அது கூட தெரியாது மக்களுக்கு. வைகுண்டத்துக்கு சொர்க்கத்துக்கு வித்தியாசமே தெரியாது. சொர்க்கவாசல் ஓப்பன் பண்ணுறாங்க, சொர்க்கவாசல் திறந்துருக்காங்கன்னு சொல்லி அது தெரியாமல் போகிறாங்க. ஏன் எல்லாருமே போகிறாங்க அன்றைக்கி, அதனால தான். வேறு ஏகாதசிலாம் ஃபாலோ பண்ணுறது இல்லை, வைகுண்ட ஏகாதசி மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க, அன்றைக்கி மட்டும்தான் போவாங்க. அன்றைக்கி வந்து பயங்கரமாக, நீங்கள் ஏகாதசி ஃபாலோ பண்ணுறது இல்லைங்களா? அன்றைக்கி தூங்கவே மாட்டாங்க, சிவராத்திரி மாதிரி அன்றைக்கி. ஸோ இப்படியெல்லாம் நம்மளோட தர்ஷனம் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நாரதமுனி அப்படி இல்லை, ஏங்குறாரு எங்கேயோ. இது நீங்கள் பிருந்தாவனத்தில் கூட ராசலீலா பண்ணிகிட்டு இருக்கும்போது, கிருஷ்ணர் எல்லாரோடையும் அந்த ரசலீலா பண்ணிகிட்டு இருக்கும்போது கோபிகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஆவலாக வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் ஆன பிறகு கிருஷ்ணர் வந்து விலகி வந்துடுறாரு. இந்த ரசலீலாலேருந்து அந்த இடத்துலேருந்து வெளியே வந்து தூரமாக போயிடுறாரு. அப்போது கோபிகள்லாம் பார்க்குறாரு, எங்கே கிருஷ்ணர்னு சொல்லி கிருஷ்ணரையே வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. கிருஷ்ணா, எங்ககிட்ட இருக்கிற அன்பெல்லாம் நீ புடுங்கிடுற, எங்ககிட்ட இருக்கிற காதல் எல்லாமே நீ புடுங்கிட்டு நீ கொஞ்சம் காதல் கொடுத்து நீ போயிடுற நீ அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அதெல்லாம் இதில் இருக்குது, நீங்கள் 10th கேண்டலில் படிக்கலாம். ஆனால் டைரெக்டாக படிக்காதீங்க, 10th கேண்டல் டைரெக்டாக படிக்கக்கூடாது. பகவத்கீதை படிச்சுட்டு பாகவதம் எல்லாம் தொடர்ந்து ஃபஸ்ட்டு செகண்டு லைனாக தான் நம்ம போகணும். உடனே நம்ம வந்து ஜம்ப் படிக்கக்கூடாது, அதுக்கு தகுதி நம்மளுக்கு இல்லை. அதனால தான் இதுக்கு ஏன் சொல்கிறேன்னா, அவர் மறுபடியும் ஏங்குறாங்க, எல்லா கோபிகளும் ஏங்குறாங்க, எங்கே கிருஷ்ணா எங்கே எல்லாரையும் கேட்குறாரு. அங்கே இருக்கிற துளசியை கேட்குறாரு, அங்கே இருக்கிற பசுமா இதெல்லாம் கேட்டிருப்பீங்கல்ல நீங்கள், ஒருத்தராக கேட்டுகிட்டே வராரு. கிருஷ்ணா எங்கே போனார் கேட்டுகிட்டே வராரு. அப்படின்னா அந்த அளவுக்கு ஆவலாக மறுபடியும் கிருஷ்ணர் கூட இருக்கணுன்ற ஒரு ஆசை, அந்த ஆசை தான் நம்ம டெவலப் பண்ணிக்கணும்.
அந்த ஆசை இருந்தால் தான் நம்ம பக்தி பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்மளுக்கு பக்திக்கு வந்து ஆசை தான். எங்கே கிருஷ்ணர் எப்போ கேட்கலாம் அவரை பற்றி? ஏன்னா அது கேட்க கேட்க நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, அதான் சொல்கிறாங்க வாசுதேவ கதாருச்சி. உள்ளே இருக்கிற பௌதிக ஆசைகள் எல்லாமே வெளியே வந்துடும். பௌதிக ஆசைகள்லாம் வெளியே வந்து என்ன ஆகும்? தூய்மையாக்கிடும். நம்ம இதயத்தை வந்து தூய்மையாக்கி அந்த 6 அனர்த்தங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாம்பலாக்கிடும். சாம்பலாயினாக பகவானோட ருச்சி கேட்குறதுக்கு வந்து அந்த கதையை கேட்குறதுக்கான நம்ம ருச்சி வந்து வளர்த்துட்டே வரும். வளர 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 நம்மளுக்கு என்ன ஆகும்? ஆசக்தி ஜாஸ்தியாகும். ருச்சி வந்து இப்போ ஒரு ரசகுல்லா கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னொரு ரசகுல்லா சாப்பிடலாமே, நல்லா இருக்கு, இன்னொன்று சாப்பிடலாமே, ருச்சி நல்லா இருக்கு இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்போம். அந்த மாதிரி பகவானோட இது வந்து ரொம்ப மதுரமாக இருக்கும். பகவானோட லீலைகள்லாம் ரொம்ப மதுரமாக இருக்கும். அது வந்து கேட்க 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 ஆவலாக இருக்காங்க. நாரதமுனி அந்த மாதிரி பக்தர்கள், அப்புறம் வந்து இவர் யார், கோபியர்கள், இவங்கெல்லாம் இன்னும் பார்க்கணும்னு சொல்லி கேட்டே இருக்காங்க. அதனால அந்த நம்மளுக்கு வந்து எப்படின்னா, நம்மளுக்கு கம்பேர் பண்ண எப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஹரிநாமத்தை விட்டால் நம்மளுக்கு வேறு எதுவும் அந்தளவுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லை. அதனால தான் இருட்டி விடுங்க படுக்கணும். ஸோ படுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஹரிநாமத்தில் வந்து நம்மளோட ருச்சி வந்து நம்ம வளர்த்தணும். ஹரிநாமத்தில் ருச்சி வளர்த்த என்னாக பகவானை வந்து நம்ம நாமத்தில் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கும் தரிசனம் கொடுக்குறாங்க பகவான். எப்போ அப்படின்றது வந்து நம்ம எப்படி ஹோம்ஒர்க் பண்ணமோ அது மாதிரி தான் டிசைட் ஆகுது. நம்ம எந்த அளவுக்கு வந்து தீவிரமாக இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு வந்து பகவானை பற்றி கேட்டு இருக்கோமோ, அதனால தான் சிரவணம் பண்ணுறது. எதுக்குன்னா, இந்த சத்சங்கம் எதுக்குன்னா, இது கேட்க கேட்க நம்மளுக்கு வந்து ருச்சி ஜாஸ்தி ஆகும். ருச்சி ஜாஸ்தியாக என்ன பண்ணுவோம்? நாமம் பண்ணும்போது, நாம ஜபம் பண்ணும்போது அந்த நாமம் வந்து அபராதம் இல்லாமல் அதோட டேஸ்ட்டு குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு சமையல் பண்ணுறோன்னா நம்ம என்ன செய்கிறோம்? அதுக்கு சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போடுவோம், சில பொருள்லாம் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றுவோம், கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவோம். முந்திரி நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் ஜிஞ்சர் கொஞ்சம் பேசுவோம், இன்னும் டேஸ்ட் ஜாஸ்தி ஆகும். அப்புறம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் போட என்ன ஆகுது? ருச்சி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. இதெல்லாமே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ். எது இது கீதா ஸ்லோகாஸ் வந்து ரெசைட் பண்ணுறது, உச்சாரணம் பண்ணுறது, கீர்த்தன் பண்ணுறது, சத் சங்கம் பண்ணுறது, நாம சங்கீர்த்தன் பண்ணுறது, நகர சங்கீர்த்தன் பண்ணுறது, பகவானை பற்றி வந்து நாமத்தை உச்சாரணம் பண்ணுறது, இதெல்லாமே நாமத்தில் இருக்கிற குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். இது எல்லாமே பிரசாதம் சாப்பிட்றது, பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறது. அதனால தான் விக்கிரகாராதனை கொண்டு வந்தாங்க நம்ம கோயிலில், நம்ம இயக்கத்தில். விக்கிரகாராதனை கொண்டு வந்த காரணமே அதுதான். நம்மளுக்கும் பகவானுக்கு இருக்கிற அந்த தொடர்பை வந்து மறுபடியும் அதிகம் பண்ணுறதுக்காக தான். அப்புறம் வந்து ருச்சியை வளர்த்துறதுக்காக தான். ஏன்னா இதில் வந்து எல்லாமே டிடி வர்ஷிப்பில் என்ன பண்ணுவோம்? விக்கிரகாராதனை எல்லாமே பகவானுக்காக பண்ணுறோம், பகவானுக்காக நைவேத்தியம் பண்ணுறோம், பகவானுக்காக பூ கொண்டு வரோம், பகவானுக்காக பூ கட்டுறோம், பகவானுக்காக இப்போ குளிர் ஜாஸ்தி என்ன பண்ணுவோம்? பகவானுக்கு ஷாலு ஸ்வெட்டர் எல்லாம் போடுவோம். இதெல்லாமே நம்ம அன்பு பரிமாற்றம் தான் பகவான்கிட்ட. ஏன்னா நம்மளுக்கு எப்படி குளிர் இருக்கோ அதே மாதிரி சூடாக கொடுப்போம் பகவானுக்கு. நம்மளுக்கு இதாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட பகவானுக்கு சூடாக கொடுப்போம். ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து எடுப்போம். நம்ம எந்த ஃப்ரூட்ஸ் நல்லா இருக்குது, எந்த காய் நல்லா இருக்குது, எந்த பருப்பு நல்லா இருக்குது, பெஸ்ட் குவாலிட்டி. நீங்கள் கொஞ்சம் கொடுத்தா கூட எல்லாமே பெஸ்ட்டு. பிரபுபாதா தான் சொல்கிறாரு, ஃப்ரெஷ்ஷாக கொடுங்கன்றார். எதை கொடுத்தாலும் பகவானுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? 5 லிட்டர் எண்ணெய், 10 லிட்டர் எண்ணெய் கொண்டு வராங்க. ஆனால் அதில் எண்ணெய் எல்லாமே கல்மஷமான எண்ணெய். நீங்கள் 100 ml எண்ணெய் கொடுத்தா கூட போதும், அது நல்லா தூய்மையாக இருக்கிறது கொடுக்கணும். நெய் இந்த வில்லேஜ்லேருந்து கொண்டு வராங்க நெய். அவங்க வந்து நிறைய வனஸ்பத்தியெல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் கொண்டு வராங்க. அந்த நெய் ரேட்டு கம்மி, 1/2 லிட்டரே வந்து 100 ரூபா 150 ரூபா இருக்கும், அவ்வளோதான். அந்த நெய் கொண்டு வந்து போடுறது. 50 ml நெய் கொடுத்தா போதும், பகவான் வந்து சந்திருப்தி ஆகிறாரு. பத்திரம் புஷ்பம் பணம் தோயம் யமே பக்த பிரயச்சதி. பக்தியோட எது கொடுத்தாலும் பகவான் வந்து ஏற்றிக்கிறாரு. அதனால் தர்ஷனம் வந்து அந்த தர்ஷனத்துக்காக ஏங்கணும். தர்ஷனம் வந்து பகவானுக்கு நோக்கி நம்ம போக அவசியமே இல்லை. நம்ம தூய்மையான பக்தி தொண்டு பண்ணால் பகவான் நம்மளை தேடி வருவார். அந்த தூய்மையான பக்தி தொண்டு பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அது நாமத்தில் தான் இருக்குது. நாமத்தில் தான் கலியுகத்தில் பகவான் இருக்கார். அதனால் நாம ருச்சியை வந்து நம்ம வளர்த்துட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பகவானை நம்ம பார்க்கலாம், உணரலாம், நிறைய உணரலாம். பகவானை வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, உணர்னாலே போதும். உணர்றதுக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அவர் பகவானே சப்போர்ட் பண்ணுவார். அவரே வந்து என்ன பண்ணுவார்? நம்மளுக்கு எப்படியெல்லாம் நம்ம படிக்கணும், நம்ம படிக்கும்போதே அவன் நிறைய உணரலாம். நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம். நீங்கள் படிக்கும்போதே பகவான் வந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும், இந்த மாதிரிலாம் செய்யணும், இதெல்லாம் இப்படி பகவானை வந்து எதிர்பார்க்குறாரு. ஒரு நல்லா தமயந்தின்னு சொல்லி ஒரு பக்தர் இருக்காரு, நீங்கள் கேட்டிருக்கணும் இல்லை தெரியாது. சைத்தன்ய சரிதாமிரதால தமயந்தின்னு சொல்லி அந்த சைத்தன்ய மகாபிரபு ஒரு தடவை அங்கே வந்தார். அந்த ஊருக்கு வந்தார். வரும்போது பல பக்தர்கள், வகையான உணவுகள், நிறைய ஸ்வீட்ஸு. நீங்கள் துவாரகா குஜராத்துக்கெல்லாம் போயிட்டா
காலையில் 4, 4:30, 5 மணிக்கெல்லாம் ஆரத்தி நடக்குவாங்க. எங்கள் கோயிலும் சரி, வேறு கோயில், கிருஷ்ணர் கோயிலும் சரி, துவாரகா கோயிலும் சரி, கூடக்கூடியாக கொண்டு வருவாங்க ஸ்வீட்ஸு. கடை மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு காலையில் குளிச்சுட்டு அந்த குஜராத்திஸ் வந்து இது ஸ்வீட்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. அவங்க செய்கிறது தான், வெளியெல்லாம் வாங்கிட்டு வரது இல்லை. அவங்களே எடுத்துகிட்டு வந்து பகவானுக்கு வந்து நைவேத்தியத்துக்காக கோயிலில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தடவை சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணார், நிறைய ஸ்வீட்ஸ் கொண்டு வந்தாங்க. எல்லாருமே ஸ்வீட்ஸு, காரம், வேறு வகை வகையான அந்த ரைஸ் ஐட்டம்ஸு, எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்வீட்ஸு எல்லாமே கொண்டு வந்து பகவான்கிட்ட நைவேத்திய மகாபிரபு கிட்ட வச்சாங்க. ஆனால் இவர் தமயந்தி மட்டும் என்ன பண்ணாங்க, எந்த உணவும் கொண்டு வரல. அவர் என்ன நினச்சாருன்னா மனசில், என்னடா பகவான் வந்து இத்தனை ஸ்வீட்ஸ், மகாபிரபுக்கு இத்தனை ஸ்வீட்ஸு, இத்தனை காரமான ஐட்டமு, புளிப்பான ஐட்டம் இத்தனை கொடுத்தா வயிறு என்ன ஆக போகுது பகவானுக்கு அப்படின்னு என்ன செஞ்சார், அது சாப்பிட்டா பகவானுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இஞ்சியும் இன்னொன்று அந்த ஜீரணம் ஆகிறதுக்கு ஒரு இது இருக்குது, அது அந்த அவங்க பாஷையில் வருது, ஏதோ ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு ரெண்டு ஐட்டம் சொன்னாங்க. அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி அதை வந்து கொண்டு வந்து பகவானுக்கு கொடுத்தாங்க. அப்போ எல்லோரும் கேட்டாங்க, என்னம்மா இப்படி நீ இத்தனை உணவு நாங்களாம் கொண்டு வந்திருக்கோம், நீ என்னமோ ஒரு சின்ன தொன்னலை இது கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் இதெல்லாம் கொண்டு வந்தீங்க சாப்பிட்டு பகவான் சைதன்ய மகாபிரபுக்கு என்ன, மகாபிரபுக்கு என்ன ஆகுது, அவரோட பாவம் பாருங்கள். ஏன் அது கொண்டு வந்தாங்கன்னா, நம்ம கூட என்ன செய்வோம், ஆனால் இவ்வளோ சாப்பிட்றோம் எங்கள் பையன் ஏதோ ஆகிடு போகுதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், இவ்வளோ வேண்டாம், அது சாப்பிடாது, அவ்வளோ சாப்பிடாத, அது சாப்பிடாத, இது சாப்பிடாதுன்னு சொல்லி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கே மகாபிரபு மேலே அவ்வளோ பாசம், மகாபிரபுவோட ஆரோக்கியத்து மேலே அவ்வளோ அக்கறை. அந்த அக்கறையோடு என்ன பண்ணாங்க, கொஞ்சம் அந்த சுண்டியோ அப்புறம் இந்த பெருங்காயம் பவுட்ரு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு கொண்டு வந்து பகவானுக்கு சாப்பிட்ட பிறகு பகவானுக்கு சேவை பண்ணாங்க. இந்த மாதிரி அந்த இதை வளர்த்தணும், அந்த ருச்சியை வளர்த்துட்டே இருக்கணும். அதுதான், அதனால் நம்ம என்றைக்குமே நம்மளுக்கு தரிசனம் ஆகாது. ஏன்னா நம்மளோட நிலை வேறு, நாரதமுனியோட நிலை வேறு. நாரதமுனி தரிசனம் பார்த்து அதுக்கப்புறம் அவரை வந்து டிஸப்பியரன்ஸுக்கு வாட் யூ சே மறைஞ்சிட்டார். அவர் மறைஞ்சிட்டார். பகவான் மறைஞ்ச பிறகு இவர் வந்து மறுபடியும் அட்டன் பண்ணுறாரு, முயற்சி பண்ணுறாரு. மறுபடியும் நான் பார்க்கணும் சொல்லி முயற்சி பண்ணுறாரு. அந்த முயற்சியில் என்னாச்சு, ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் அவர் சக்ஸஸ் ஆகிட்டார். செகண்ட் அட்டெம்ப்டில் சக்ஸஸ் ஆகலை, பகவான் அவருக்கு காட்சி கொடுக்கல. அதுக்கப்புறம் அவர் அந்த ஆர்வம் இருக்குது பாருங்கள், அந்த ஆர்வத்தை பகவானே பார்த்து என்ன பண்ணார், வாச்சால் வந்து அவருக்கு வந்து தரிசனத்தை கொடுத்தாரு. அதாவது வார்த்தையால் அவருக்கு வந்து சில வார்த்தைகளை அவங்ககிட்ட பேசிட்டு நாரதமுனியை வந்து சந்தோஷப்படுத்தினார். அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி பகவான நாமத்தை வந்து நம்ம வந்து அந்த ருச்சியை வளர்த்துட்டே இருக்கணும். நாமம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் கலியுகத்தில் மகாபிரபு சொல்லியிருக்காரு, வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம், நாமத்தை வந்து எப்படியெல்லாம் அபராதம் இல்லாத நீங்கள் ருச்சியை நீங்கள் வளர்த்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து ஸ்பான்டேனியஸாக, அதாவது பயாலஜிக்கலாக நானே வந்து உங்களுக்கு வந்து தரிசனத்தை கொடுத்துட்றேன், இயற்கையாக வந்து உங்களுக்கு தரிசனம் அடையலான்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாமத்தை அடைஞ்சே நிறைய பேர் பகவான்கிட்ட போயிட்டாங்க. எத்தனையோ பேர் நம்ம அஜாமிலா பார்த்துருக்கோம், நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நாமத்தை சொல்லியே பகவான்கிட்ட போயிட்டுருக்காங்க. அவர் ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரி அவரும் அதான் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நாரதமுனியோட அந்த ஃபீலிங்ஸ், அந்த ஹாப்பினஸ் அதெல்லாமே எப்படி இருந்தால் ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது, ரொம்ப சீரியஸாக இருந்தது. ரொம்ப சீரியஸாக இருக்கிறதுனால என்ன பண்ணாங்க, இந்த பௌத்திக உலகத்தில் இருக்கிற அந்த இதுக்கும் வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது, அதுக்கும் இதுக்கு வந்து நம்ம கம்பேர் பண்ண. therefore it is very difficult to give expression to such feelings. We can just have a glimpse of such ecstasy in the words of Sri Narada Muni. Each and every part of the body or senses has its particular function. After seeing the Lord, all the senses become fully awakened to render service unto this Lord, because His liberated state, the senses are fully efficient in serving the Lord. நீங்கள் போய் நாரத முனியோட ஒரு அங்கமும் பார்த்தா எல்லா அங்கமும் பகவானுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கு. ஒரு அங்கமும் கண், மூக்கு, காது, கை, கால் எல்லாமே கான்ஷியஸ்னஸ், உணர்வு எல்லாமே பகவானுக்கு வந்து சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் இன்டென்ஸாக நாரதமுனி வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண முடியாது சொல்லி பிரபுபாதிக்க சொல்லியிருக்காங்க. ஆஸ் சச் இன் தட் transcendental ecstasy it so happened that the senses became separately enlivened to serve the Lord. This being so, Narada Muni lost himself in seeing both himself and the Lord simultaneously. அப்படி அவர் சேவை பண்ணிட்டு இருக்கும்போது என்னாச்சு, அவரோட சென்சஸே தனியாக வர மாதிரி ஆயிடுச்சு. அவர் ஃபீலிங்கு, நம்மளோட புலங்கள் எல்லாமே தனியாக, இப்போ மூக்கு தனியாக வர மாதிரி, நாக்கு தனியாக வர மாதிரி, பகவானுக்கு சேவை பண்ணும்போது எல்லாமே தனியாக வர மாதிரி அவருக்கு ஃபீலிங் வந்த பிறகு என்னாச்சு, பகவான் வந்து மறைஞ்சிட்டாரு. The Lord simultaneously, he lost himself in seeing both himself and the Lord simultaneously. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, the transcendental form of the Lord as it satisfies the mind, desire and at once erase all mental incongruities upon losing. இதெல்லாம் நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன தெரியுங்களா, நம்மளுக்கு அந்த இதே இப்போது நம்ம இது இவங்களாம் சத்சங்கம் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி நம்ம நோயை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இதெல்லாமே தெரியுறதில்ல நம்மளுக்கு. இது ஏன் நம்மளுக்கு தெரியுதுன்னா, பிகாஸ் we are still in the bodily conception.
நம்ம இன்னும் வந்து உடல்ன்ற அந்த உணர்வில் இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாமே தெரியுது. நம்மளுக்கு எல்லா நோயும் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டா நம்மளுக்கு எந்த ஒரு நோய் இருந்தால் கூட நம்மளுக்கு தெரியுதில்ல. ஆனால் அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. அது வந்து நம்ம அது அந்த சாதனை பண்ண என்ன ஆகும். ஆனால் யாந்திரிகமாக பண்ணக்கூடாது. சாதனை பண்ணிகிட்டு இருக்கும்போது பாவமாக நல்லா ஒரு பிரேமையோடு பண்ணுறது. பகவான் இது உண்மையாக நம்ம காதலிக்கணும். எப்படி கோபியர்கள்லாம் பகவானை காதலிச்சா, கோபியர்களுக்கு எந்த இதுவும் தெரியாது, எந்த பக்தியும் தெரியாது, ஒரே பக்தி தான். பகவானை எப்படி சந்தோஷப்படுத்தணும், அதுதான் உண்மையான பக்தின்னா அர்த்தமே அதுதான். எப்படி அவரை வந்து சந்தோஷப்படுத்தணும், எப்படி அவரை திருப்திப்படுத்தணும், அது ஒன்று தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அப்படி தான் நாரத முனி கூட பண்ணார். So the Lord is not formless, is experienced by Narada Muni, but his form is completely different from all the forms of our material experience. ஸோ பகவானுக்கு வந்து நம்மளோட ரூபத்துக்கும் பகவான் ரூபத்துக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் நாரத. தட் லார்ட் இஸ் நாட் ஃபார்ம்லெஸ். அதனால் பகவான் வந்து உருவம் இருக்குது, அவர் வந்து நிராகாரர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் த ஹோல் டியூரேஷன் ஆஃப் லைஃப் வி கோ டு see different forms in the material world, but none of them is just to have to satisfy the mind nor can. இப்போ பாருங்கள், நம்ம எத்தனையோ பௌத்திக உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய உருவத்தை நம்ம பார்த்துருக்கோம். பௌத்திகவாதிகளை நிறைய பேர் பார்த்துருக்கோம். பௌதிகத்தில் இருக்கிற அற்புதமான ஆச்சரியமான உருவமெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஏதாவது நம்மளுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துருக்கா? ரொம்ப நல்லா இருக்குப்பா, இங்கே இருந்துடுறா நான் சொல்லி. எங்கள் கர்நாடகாவில் ஒன்று இருக்குது, அது திகம்பரா, இது என்னது என்னது ஜெயின்ஸ் இதெல்லாம் திகம்பரர், ஸ்வேதாம்பரா, திகம்பரான்னு சொல்லி 2 இதில் அவர் வந்து கடைபிடிக்கிறாங்க. அதில் ஒரு விக்கிரகம் வந்து புத்தனோட விக்கிரகம் நினைக்கிறேன். இவர் மகாவீர விக்கிரகம். அது என்ன பேர், அது பேர் மறந்துட்டேன் நான். அங்கே வந்து இது உடுப்பிக்கிட்டேயோ தர்மஸ்தலாக்கிட்டேயோ இருக்குது, பார்த்தேன். தர்மஸ்தலா கிட்ட அது வந்து அங்கே அந்த உருவம் வந்து இது இல்லை, கயிறு இது இல்லை, அவங்க இது ஆடை இல்லாமே நின்றுப்பாங்க. கோம்டேஸ்வரன் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கோம்டேஸ்வரன் அது பார்த்து உங்களுக்கு என்ன நிற்காது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குப்பா, ரொம்ப அற்புதமாக இருக்கா சொல்லி எதாவது பார்த்துருக்கீங்களா? ஏதாவது உங்களுக்கு ஃபீலிங் வந்திருக்கா? இல்லை, வரல. அப்புறம் பெரிய ஒரு நடிகரோட இது பேனர், இது பேனர் தானே, பெரிய பேனர், 40 அடி 50 அடி 60 அடி பேனர் பார்த்தா உங்களுக்கு அது ரொம்ப அற்புதமாக இருக்குப்பா, அப்படியே கட்டி பிடிக்கணும்னு சொல்லி ஏதாவது உங்களுக்கு வந்திருக்கா ஃபீலிங்கு? அதான் இங்கே பிரபுபா சொல்கிறாரு. அந்த மாதிரி பௌதிகமான உருவத்தை பார்த்து உங்களுக்கு எப்போது ஃபீலிங் வந்திருக்கா, உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா, திருப்தியாக இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை. ஏன் இல்லை? அந்த தூய்மையான பக்தி தொண்டு அவங்கக்கிட்ட இல்லை. உண்மையாக வந்து பௌதிகமான உணர்வில் வந்து அவங்க வந்து அதை வந்து கட்டுறதுனால, அது எல்லாமே பௌதிகத்தோட பொருள்னால் பண்ணதுனால எதுவுமே அதில் வந்து நம்மளுக்கு எதுவும் வந்து அதை வந்து கவராது நம்மளை. ஆனால் பகவானோட உருவத்தை பாருங்கள், ரங்கநாதரை பாருங்கள். இது இங்கே உங்களுக்கு இதில் ஸ்ரீரங்கத்தில் ஒரு பெரிய வஸ்தாது ஒருத்தர் இருந்தார், ஃபைல்மேன். அந்த ஸ்ரீரங்கத்தோட நகரத்திலே அவர் சமானமாக யாருமே இல்லை. அவர் வந்து மற்றவங்ககிட்ட போய் அவங்க வந்து கேட்பாங்க, வரீங்களா வஸ்தாதியா, நான் இது பண்ணுறேன், இது என்னது இந்த முஷ்டி யுத்தா, குத்து சண்டை போடுறதுக்கு எல்லாரையும் கூப்பிடுறாரு அவர். ஒரு நாள் ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர் வந்த உடனே எல்லாரும் ராமானுஜாச்சாரியர் பின்னாடி வந்துகிட்டே இருக்காரு, ஆசிரமத்தை நோக்கி போயிட்டுருக்காரு. ஆனால் இவர் மட்டும் என்ன பண்ணுறாரு, ஒரு அழகான பொண்ணு பின்னாடி போயிட்டுருக்காரு. எல்லாரும் ஊரே கிராமமே எல்லாமே ராமானுஜாச்சாரியை நோக்கி போகிறாரு. இவர் வந்து அழகான பெண் பின்னாடி அவர் அந்த அழகான பெண்ணோட கண்ணை பார்த்துட்டே போயிட்டுருக்காரு இவர். அப்போ ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர் பார்த்தாரு, என்னடா இது, யாரா இந்த ஆளுன்னு கேட்டார். சுவாமி, இவர் ஒரு பெரிய வஸ்தாது இந்த ஏரியாவில், ஒரு வேலை செய்ய அவரை வந்து என்னை வந்து பார்க்க சொல்லு ஆசிரமத்தில்னு சொல்லுவார். சரி சாமி, போய் சொல்கிறேன்னு சொல்லி அவரோட சீடர் போய் சொல்கிறார். போய் சொல்கிறேன், உங்களை வந்து சுவாமிஜி வந்திருக்காரு பார்க்கணுமா அப்படின்னு. சரி வரேன் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. சரி, அவர் அடுத்த நாள் வந்தார். ஸ்ரீபாத் ராமாச்சார் பார்த்தாரு. என்ன சாமி, என்னை பார்க்கணுமாம்மா, என்ன சனமசாரம், இதான் வரீங்களா அப்படி இப்படின்னு நான் தட்டார். இல்லை, அதுக்காக நான் கூப்பிடல, உலகமே வந்து பக்தியை நோக்கி போயிட்டுருக்கு, நீ மட்டும் என்ன ஒரு அழகான பெண்ணை போய் நோக்கிட்டு இருக்க, அது இல்லாமல் நீ பெரிய வஸ்தாதன்ற, ஒரு சக்திமானன்னு சொல்கிற, ஒரு சாதாரணமான ஒரு பெண்ணுக்கு பின்னாடி போயிட்டுருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி இல்லை சாமி, அந்த அழகான அந்த பெண் பின்னாடி போனோன்னே அந்த பெண்ணுக்கு இருக்கிற கண்ணு யாருக்காவது உலகத்தில் இருந்தால் அவங்க காலில் நான் விழுந்து சரணடைஞ்சிட்றேன் அப்படின்னு சொன்னார். அவங்க காலில் விழுந்து நான் சரணடைஞ்சிட்றேன். அந்த மாதிரி அழகான பெண், அந்த பெண்ணுக்கு கண் இருக்குது, நேத்திரங்கள் அவ்வளோ அற்புதமாக மதுரமாக ஆச்சரியமாக கவர்ற அளவுக்கு நேத்திரங்கள் அவங்களுக்கு இருக்குது, வேறு யாருக்குமே அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க.
சரி நீ காலையில் வா, அவங்களோட அழகான நேத்திரங்கள் நான் அவனுக்கு காமிக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லி அனுப்பிச்சார். ஸோ அடுத்த நாள் வந்தார். வந்த உடனே நேராக போய் ரங்கநாதர்கிட்ட நிற்க வச்சார். ரங்கநாதருக்கு ஆல்ரெடி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு, இந்த மாதிரி ஆள் வரார் பார்த்துக்கொண்டு. அவர் என்ன பண்ணார், இன்னும் அழகாக தர்ஷன் கொடுத்துட்டார் ரங்கநாதர். அந்த கண்ணு பார்த்த உடனே சரணடைஞ்சிட்டார். இனிமேல் நான் எந்த பெண்ணுக்கிட்டையும் போக மாட்டேன், எந்த நபர் பின்னாடியும் போக மாட்டேன், இவர் தான் எனக்கு அழகான ஒரு நபர், இவர் தான் சொல்லி ரங்கநாதர் காலில் வந்துட்டு ராமநாதர் சாரிக்கு சீடர் ஆகிட்டார் அவர். அதுக்கப்புறம் உயர்ந்தமான சீடர் ஆகிட்டார். குரோஸ்தா அவர் பிரம்மச்சாரிஸோட அந்த அளவுக்கு வைராக்கியமான ஒரு பக்தர் ஆகிட்டார். அவர் பேர் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் அவரில் இன்னொருத்தர் ஏதோ தாலா இன்னும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்படி பகவானை வந்து என்ன சொல்கிறது, அவரோட அந்த திவ்யமான ஸ்வரூபத்தை பார்த்து கவராமல் இல்லாத ஆளுங்களே இல்லை. அதனால் அது நம்மளுக்கு திருப்தி கொடுக்குது. இப்போ கூட திருப்பதி பற்றி சொன்னேன். ஸ்ரீரங்கத்தில் பாருங்கள், நிறைய பேர் இறந்துட்டார். வைகுண்ட ஏகாதசிக்கு கீழே நின்று ஸ்டாம்பேடாகி நிறைய பேர் இறந்துருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். வைகுண்ட ஏகாதசி நாள் நம்ம திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அந்த க்யூவில் போகும்போது நெரிசல் ஆகி எத்தனை பேர் இறந்துட்டுருக்காங்க. பகவானை பார்க்கணும் கேட்டு. அந்த மாதிரி பகவானோட ரூபமும் அந்த அளவுக்கு ரொம்ப மதுரமானதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பௌதிகமான இதில் நீங்கள் எதை பார்த்தாலும் அது திருப்தி ஆகாது. இப்போ பௌதிக ரூபத்தில் இருக்கிற பௌதிகவாதிகளை போய் பார்த்தா என்ன ஆகும், ஒன்று மேலே போவோம், இல்லை ஹாஸ்பிட்டலில் இருப்போம். அப்படி தான் நடந்திருக்கு. அவங்கள போய் பார்க்குறதுக்காக அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. அது என்ன பைத்தியக்காரங்கன்றதே தெரியல. ஏதோ பகவானுக்கு கிட்ட போய் இப்போ ஜெகநாதர் ரத யாத்திரை நிறைய பேர் போகிறார், லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. அங்கே எத்தனை பேர் இறந்துடுறாங்க. அவங்க ரெடியாக இருக்காங்க, சித்தமாக இருக்காங்க. இந்த டைமில் நான் உடல் விடுறது கூட ரெடியாக இருக்காங்கன்றது இதாக இருக்குது. அந்த மாதிரி போனால் கூட பரவாயில்ல, ஏதோ அவங்களுக்கு அந்த மோட்சம் கிடைக்கும். இப்படி போனால் என்ன விஷயம், என்ன இருக்குது, ஒரு பைத்தியக்காரன் வாழ்கிற மாதிரி தான் இருக்குது இந்த வாழ்வு. ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க, as spiritual beings having eternal relations with the transcendental form of the Lord, we are life after life searching after the form of the Lord, and when we are not satisfied by any other form, material appeasement. Narada Muni caught a glimpse of this, but having not seen it again, he became perturbed and stood up all of a sudden to search it out. டிஸ்டர்ப் ஆகிட்டார் நாரத முனி. பகவான் அவர் மறைஞ்ச பிறகு அவருக்கு ரொம்ப இதாகிட்டார், கவலை வந்துடுது அவருக்கு. என்னடா மறுபடியும் பகவான் எப்போ பார்ப்பேன். தர்மர் கூட அப்படி தான். அர்ஜுனர் கூட கிருஷ்ணர் மறைஞ்சு அவர் ரிட்டர்ன் வராரு, வாபஸ் வராரு. அப்போ அவர் பார்க்கும்போது கிருஷ்ணர் இல்லாத அந்த நிலைமையை பார்த்து அவருக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. எப்போடா மறுபடியும் கிருஷ்ணரை பார்க்கலாம். அதனால தான் அவர் விட்டு எல்லாமே கிளம்பிட்டாங்க. நீங்கள் அந்த இதில் படிக்கலாம், நீங்கள் அந்த பகுதியில் படிக்கலாம். கிருஷ்ணர் மறைஞ்சதுனால அவங்களுக்கு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு இது இல்லை, ஆசை இல்லை, அவங்களுக்கு எந்த விதமான ஒரு விருப்பம் இல்லை. அதனால தான் ஒருத்தராக அப்படி கிளம்பி போயிட்டாங்க. முதல்ல தர்மர், அதுக்கப்புறம் அர்ஜுனர், அதுக்கப்புறம் பீமர், நகுலா, சகதேவா, திரௌபதி எல்லாமே கிளம்பிட்டார். தர்மர் கூட அப்படியே நாய் கூட வருது பின்னாடி. இவங்க எல்லாமே கிளம்பி போயிட்டாங்க. இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன், ஏன்னா பகவான் இல்லாத ஒரு இடம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒருத்தராக கிளம்பிட்டார். ஆனால் கோபியர்கள் பகவான் இல்லாத ஒரு இடத்துல எப்படி வாழ்றதுன்னு காமிச்சாங்க. பகவான் இல்லாத இடத்துல எப்படி விரக பக்தியை நம்ம வெளிப்படுத்தணும், விரக பக்தி எப்படி நம்ம பண்ணணுன்றது காமிச்சாங்க. இப்போ நம்மளுக்கெல்லாம் தரிசனம் கிடைக்கிறது எப்போன்னு தெரியல நம்மளுக்கு. அதனால் நம்ம என்ன நம்ம விரகமாக அந்த கோபியர்கள் பண்ணுற அந்த திசை நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த விரக பக்தியை அனுபவிக்க முடியும். கூடயே நம்ம பகவான் இருந்து பண்ணுறது சம்போகான்னு சொல்லுவாங்க. பகவான் கூட இருந்து நம்ம பக்தி பண்ணுறது சம்போகா. ஆனால் விரக பக்தி பகவான் இல்லாத சமயத்தில் பக்தி பண்ணுறது. ஸோ அதனால் அது வகையான அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. அந்த ஸ்டேஜஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கும். அவர் இல்லாத டைமில் எப்படியெல்லாம் அவங்க அந்த லீலைகள்லாம் அந்த லீலைகள்லாம் போய் பார்க்குறாங்க. கோபியர்கள் ஒரு இடத்துலையும் போய் பார்த்து கிருஷ்ணர் என்னென்ன லீலை பண்ணாங்க, எந்த இடத்துல எப்படி பண்ணாங்க, என்ன மாதிரி ஒரு சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுத்தாங்க, இதெல்லாமே பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு அவர் காதலிக்கிறாங்க பகவானை, இதுதான் ரொம்ப அதான் இங்கே சொல்லிக் கொடுக்குறாரு நம்மளுக்கு நாரத முனி. இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறாரு. So what we desire life after life was obtained by Narada Muni, and losing the sight of him again was certainly a great shock for him. நம்ம பார்த்துட்டு வந்துடுறோம், அவ்வளோதான். கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போவோம். ஆனால் நாரத முனிக்கு உடனே ஷாக் அடித்த மாதிரி இருக்குது. இப்போ ஏதாவது கட்டான வயரை நம்ம பிடிச்சி இது பண்ண என்ன ஆகிடும், உடனே நம்மளுக்கு உயிர் போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி நாரத முனிக்கு ஷாக் அடிச்சிச்சு, உயிர் போன மாதிரி ஆயிடுச்சு, நான் பகவான் இல்லாத ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. So I desire to see again the transcendent form of the Lord, but despite my attempts to concentrate upon the heart with eagerness to view the form again, I could not see him anymore, and thus dissatisfied, I was very much aggrieved. There is no mechanical process to see the form of the Lord. It completely depends on the causeless mercy of the Lord. So அப்போ என்ன ஆகுதுன்னா,
நம்மளுக்கு பகவான் வந்து மறைஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து பகவானை பார்க்குறதுன்னா, நம்ம வந்து நம்ம பக்தி தொண்டை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணுமா. இங்கே சொல்கிறார் பிரபுபாதர், அவுட் ஆஃப் காஸ்லெஸ் மெர்சி. அவர் வந்து காரணம் இல்லாத கருணையை வந்து நம்ம மேலே இது பண்ணுவாராம். அப்போ தான் நம்ம பார்க்க முடியுமா. அவருக்கு எப்படி வந்து சூரியன் வந்து நம்ம விருப்பத்துக்கு அவர் வந்து உதிக்கிறது இல்லை, அவரோட விருப்பத்துக்கு தான் அவர் உதிக்கிறார். அதே மாதிரி பகவான் கூட, கிருஷ்ணா வா, இன்னும் இவ்வளோ நேரம் என் கூட தானே இருந்த, நீ ஏன் போயிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது. கிருஷ்ணரை ஏன் கேட்க முடியாது? அது அவரோட விருப்பம். அவர் இருக்கலாம், அவர் போகலாம், அவர் ஏதாவது பண்ணலாம், அவரோட விருப்பம் அது. அதனால் உடனே நம்ம கிருஷ்ணரை கூப்பிட முடியாது. கிருஷ்ணா நீ வா, என் கூட தானே இருந்த, நீ போகக்கூடாது நீ நான் சொல்லி நம்ம வந்து கூப்பிட முடியாது. அவருக்காக கருணை நம்ம மேலே கருணை காமிச்சு நம்மளுக்கு அருள் கொடுத்து நம்ம அவருக்கு வர மாதிரி ஒரு விருப்பம் இருந்தால் அவர் வருவார், இல்லைன்னா வரமாட்டார் அவர். அதுதான் சொல்கிறார் இங்கே. இட் இஸ் அக்கார்டிங் த சன் ரைசஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் ஓன் அக்கார்ட், ஸோ ஆல்சோ த லார்ட் இஸ் ப்ளீஸ்ட் டு be present out of his cosmos. One should simply await the opportune moment and go on discharging his prescribed duty in devotion service. அதுக்கு என்ன பண்ணணும், நம்மளோட அந்த பயணம், நம்மளோட பக்தி பயணம் வந்து நம்ம தொடங்கிட்டு பண்ணிகிட்டே இருக்கணும். அவர் இல்லைப்பா நான் பண்ண மாட்டேன், கிருஷ்ணர் எனக்கு காட்சியை கொடுக்கல அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. நிறைய பேர் அந்த மாதிரி பக்தர்கள் ஆயிருக்காங்க. 10-15 வருஷம் கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு, என்னடா போது இது ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டே இருக்கிறேன், 15 வருஷமா 20 வருஷமா சொல்கிறேன், ஒரு நாள் கூட தர்ஷனம் கொடுத்ததா இல்லை இது பகவான். எதுக்கு இது நம்ம பண்ணோம்? சும்மா நாமத்தை சொல்லிக்கிட்டு டைமெல்லாம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, வீட்டில் வேறு திட்டு, வெளியே வேறு திட்டு, சமுதாயத்தில் வேறு காரி துப்புறாங்க. இப்படி தான் மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறது கிருஷ்ணரை. நம்ம என்ன நாரதமுனியா, இல்லை வசுதேவரா, இல்லை யார், நம்ம யசோதமையாவா அந்த மாதிரி சொல்கிறதுக்கு? வானா கிருஷ்ணர் வந்துடுவாரா? இப்போ கட்டி யசோதமையா மாதிரி நம்ம கட்டி போட்டுற முடியுமா தாமோதர லீலை மாதிரி? ஸோ நம்மளுக்கு அந்த தூய்மையான பக்தி நம்மளுக்கு இல்லை. அதனால் என்ன சொல்கிறாரு, யூ கண்டினியூ யுவர் டிவோஷன் சர்வீஸ் அனலாய்ட். உன்னோட தூய்மையான பக்தி நீ பண்ணிகிட்டே இருந்தால் அவர் உனக்கு காட்சி கொடுத்துருவார். இப்போ நம்மளே எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம வந்து கிருஷ்ண உணர்வுக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோன்றது பாருங்கள். அப்போ இருக்கிற பாவம் எப்படி இருக்குது, இப்போ இருக்கிற பாவம் இருக்குது. அப்போ இருக்கிற தூய்மையான பக்தி, அப்போது நம்ம எப்படி இருந்தோம், கிருஷ்ணரை எப்படி நம்ம பார்த்தோம், இப்போ எப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்கள். எல்லா வேலையும் விட்டு இப்போ சத்சங்கத்துக்கு வந்திருக்கீங்க. ஏன் வேலை இல்லையா? போய் உட்காந்து ஒரு 4 மணி நேரம் உட்காந்து வீட்டிலே உட்காந்து நம்ம சம்பாதிக்க முடியாதா? மாதத்துக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம், கரெக்டாக இல்லையா? அந்த மாதிரிலாம் வேலை தேடி வருது. அதெல்லாமே விட்டு நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம்? அந்த பக்தி தோண்டன்ற பயணத்தை வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து நிரந்தரமானது கிடையாது. இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். ஒரு நடிகர் வந்து 500 படத்தில் இது நடிச்சிருக்காரு. 500 படத்தில் ஒரு நடிகை 500 படத்தில் நடிச்சுட்டு என்ன ஆகணும், நல்ல பணத்தை சம்பாரிச்சிட்டாங்க. பாம்பேயில் ஒரு பெரிய ஹோட்டல் ஓப்பன் பண்ணார். அந்த ஹோட்டலில் ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு. திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ரிட்டர்ன் வந்த பிறகு 2 வேளை சாப்பாடு கூட அவருக்கு இது இல்லை, இப்போது பணம் இல்லை, அந்த அளவுக்கு மோசமாகிடுச்சு. அதனால் எப்போ வந்து பணக்காரன் பிச்சைக்காரனோ நம்ம சொல்ல முடியாது. அதனால் நிரந்தரமானது எதுன்னா இது ஒன்று தான் நிரந்தரமானது. ஆமாம், லக்ஷ்மி தேவிக்கு. அதனால தான் நாராயணன் நம்ம பிடிக்கணும். லக்ஷ்மியை நம்ம பிடிச்சி அவசியமே இல்லை. லக்ஷ்மி தேவியே சொல்கிறாரு, எனக்கு நாராயணர் எங்கே இருக்கிறோம், லக்ஷ்மி சஹஸ்ர சதசம்பிரம சேவியமானம் கோவிந்தமாதி புருஷம் தமகம். ஆயிரக்கணக்கான விஷ்ணுகள் இருக்காங்க வைகுண்டத்தில், ஆயிரக்கணக்கான லக்ஷ்மி அங்கே சேவிச்சுட்டு இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், லக்ஷ்மியை நோக்கி போக அவசியமே இல்லை. அவர் எங்கே இருக்கார், எப்போ பாதும் அவர் பாதையை சேவை பண்ணிகிட்டே இருக்காரு. நாராயணரை பிடிச்சா லக்ஷ்மி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும். அப்படின்னு சொல்லி நாராயண பிடிக்கிற எனக்கு லக்ஷ்மி ஜாஸ்தி கொடு, நாராயண பிடிக்கிற லக்ஷ்மி ஜாஸ்தி கொடுன்னு சொல்லி கேட்கக்கூடாது. நாராயண சேவிச்சாலே போதும். நம்மளுக்கு என்ன தேவையோ, எவ்வளோ தேவையோ, எங்கே தேவையோ அதை மட்டும் தான் கொடுப்பாங்க. நிறைய கொடுத்தா என்ன ஆகும், நம்ம நாராயணரை மூஞ்சியே பார்க்குறது, அவர்கிட்டயே நம்ம போக மாட்டோம். அதனால தான் அவருக்கு நம்ம கொடுக்காம நம்மளுக்கு இருக்கோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், சத்சங்கத்துக்கு வந்துட்டு இருக்கோம். இல்லைன்னா சத்சங்கமும் வேண்டாம், எந்த சங்கமும் வேண்டாம், வேறு சங்கத்துக்கு நம்ம போயிட்டுருப்போம். அதனால் நிறைய பணம் வச்சுக்கிறது என்ன ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இல்லை அபாயகரமா? டேஞ்சரஸ்ஸு, ரொம்ப டேஞ்சரு. நிறைய பணம் இருந்தால் எடுத்துகிட்டு போய் நம்ம இஸ்கான் கோயிலில் இதில் கொடுத்துருங்க. பெரிய பெரிய கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜெய்ப்பூரில் ஒன்று கட்டுறாங்க, பெரிய கோயில், குப்த விருந்தாவன் சொல்லி. அந்த மாதிரி எதுக்காக நிறைய பிரபுபாதர் கிட்ட கேட்டார், எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் கோயில் கட்டுறீங்க, நீங்கள் இருக்கிற கோயிலெலாம் டெவலப் பண்ணுங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு நிறைய கோடிக்கணக்கான இதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு பிரபுபாதர் சொன்னார். நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், ஆலமரத்தில் உட்காந்து கூட நாங்கள் வந்து உபன்யாசம் பண்ணுறோம், நீங்கள் வரீங்களா? ஆலமரத்தில் உட்காந்து யாரும் வருவாங்களா? இப்போது யாரும் வரமாட்டாங்க. அழகாக ஏசி ரூமில் உட்காந்து அவங்க உபன்யாசம் கேட்பாங்க. நல்ல சுவையான உணவை வந்து பிரசாதத்தை கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா பகவானுக்கு ட்ரெஸ் பண்ணி நீட்டாக
அலங்காரம் பண்ணி விதவிதமான ஒரு ஆடைகள்லாம் போட்டு இது ஆபரணங்கள்லாம் போட்டால் பார்க்குறதுக்காக வருவாங்க. இப்போ மக்களோட ருச்சி அப்படி தான் இருக்குது. அதுக்காக நம்மளும் என்ன பண்ணணும், மக்களுக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடாது. பகவான்கிட்ட நம்ம கருணையை கேட்கணும். ஹரே கிருஷ்ணா, பிரார்த்தனை பண்ணும். இப்படியெல்லாம் வராங்க, அதுக்காக உங்களை அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன், எப்படியாவது அவங்கள என்ன பண்ணுறீங்க, பிடிச்சி உள்ளே போட்டுருங்க சொல்லி அவரை வந்து நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி, ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர் அந்த மாதிரி, நிறைய பேர். அதனால தான் ரொம்ப நம்ம சம்பாதிச்சிட்டா இந்த மாதிரி தான் ஆகும். விஷமாயிடும். அது அமிர்தமே விஷமாக மாறிடும். அமிர்தமே விஷமாக மாறிடும். தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், அந்த பகவானை பக்தி சேவை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் முயற்சி பண்ணுமோ எல்லாம் முயற்சி பண்ணும். ஏதாவது ப்ராப்ளம் வந்து ஏதாவது நான் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சுன்னு சொல்லி டக்குன்னு விட்டுறக்கூடாது. அந்த டைமுக்கு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கணும். கண்டிப்பாக ரெஸ்ட் தேவை. ஒருக்கிட்ட பிரபுபாதர்கிட்ட ஒருத்தர் வந்தார். பிரபுபாதர்கிட்ட வந்துட்டு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு அவருக்கு, ஆசிரமத்தை, பிரம்மச்சாரி. அப்புறம் அவர் ரொம்ப பெரிய வைராக்கிய மாதிரி, நான் டாக்டர்கிட்டலாம் போக மாட்டேன், நானே அப்படியே பார்த்துக்கிறேன், நானே ரெஸ்ட் எடுத்து ரொம்ப நாள் அப்படி ட்ரை பண்ணார். அப்புறம் பிரபுபாதர் ஒரு நாள் வந்தார், அங்கே வந்து கூப்பிடாரு அவரை. ஏன்பா நீ டாக்டர்கிட்ட போகாமல் இருக்கிறேன்? இல்லை பிரபுபாத், நான் வந்து பாடி கிடையாது, ஐம் சோல் அப்படின்னாரு. நான் பகவத்கீதா படித்து நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதனால் நான் சொன்னேன், அப்பா ஃபஸ்ட்டு நீ டாக்டர்கிட்ட போயிட்டு வா, அப்புறமா நீ பாடி யார் ஆத்மா யாருன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட டாக்டர் நினச்சார். அதனால் நான் டாக்டர்கிட்டயே நான் போக மாட்டேன்னு சொல்லி நம்ம வந்து அடம் பிடிச்சா என்னாகும், பண்ணுற பக்தி சேவையும் அந்த சேவை தொண்டு எல்லாமே என்ன ஸ்டாப் ஆகிடும். அதனால் எதில் வந்து நம்மளுக்கு இது இருக்கோ அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். நம்ம வந்து யாருமே தூய்மையான பக்தர்கள் கிடையாது. எல்லாமே நம்ம வந்து குரு முன்னாடி, பகவான் முன்னாடி சின்ன 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 குழந்தைகள், ப்ரீகேஜி அண்ட் ப்ரீ ஸ்கூலிங் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் எல்கேஜி கூட நம்ம வரல. எல்லாருமே முயற்சி பண்ணுறோம், அவ்வளோதான். அதனால் உடலுக்கு ஏதாவது ஆனால் உடனே வந்து நம்ம வந்து அது எச்சரிக்கையாக நம்ம வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும். நம்மளாலாம் ஒரு சின்ன கொசு நம்ம உள்ளே போய் கிடச்சா கூட நம்மளால் தாங்க முடியாது. டக்குன்னு டான்ஸ் ஆடிடுவோம் நம்ம. அதனால் எச்சரிக்கையாக நம்ம வந்து நான் ஒரு உடல், நான் ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தா ஆகாது. நம்ம இன்னும் அந்த நிலைக்கு வரல. அந்த நிலைக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள், ரொம்ப காலம், வெகு நேரம், வெகு காலம் இருக்குது. அதுக்கு நிறைய பக்தி தொண்டு, காலையிலேருந்து நைட் வரைக்கும் பக்தி தொண்டு பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படின்னு சொல்லி வேலையை விட்டுறக்கூடாதுன்னு சொல்ல நான். ஸ்மரணம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பகவானையே ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் பகவான்கிட்ட நம்ம கேட்கலாம், எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, எப்பொழுதுமே உங்களோட சேவையில் ஈடுபடுத்துறதுக்கு எந்த விதமான தடங்களே எனக்கு வரக்கூடாது, தடை போடாமல் நான் உங்களை வந்து தொடர்ந்து என்ன சொல்கிறது, இந்த தண்ணி எண்ணெயை ஊற்றுறமே அதுக்கு வித்தவுட் இன்டர்வல்ஸ், அதுக்கு ஒரு நல்ல வேர்டு இருக்குது தமிழில், வித்தவுட் இன்டர்வல்ஸ் ஒரு நல்லா இருக்குது. அது இல்லாமல் எண்ணெய் ஊற்றிட்டு இருந்தால் அது வந்து இதாகாது, எதுவும் பிரேக் இருக்காது. ஆனால் தண்ணி ஊற்றினா பிரேக் ஆகும். எண்ணெய் ஊற்றிட்டு இருந்தால் அது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸே இருக்காது. கரெக்டாக இன்னொரு கண்டெய்னர் இடைவிடாத தொடர்ந்து இடைவிடாத பக்தியை நம்ம செஞ்சுட்டு இருக்கணும். இடைவிட்டால் முடிஞ்சது அவ்வளோதான். அப்பா 20-30 வருஷம் செஞ்சுட்டேன்ப்பா, நேற்று 32 சோந்து பண்ணிட்டேன், ஏகாதசி விரதம் பண்ணிட்டேன், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் தான் முடிஞ்சது அவ்வளோதான். உடனே டக்குன்னு நம்ம வந்து மாயா ரெடியாக இருக்கும். சூர்யா கிருஷ்ணரே சூரிய சமான், மாயாரே அந்தக்கார், யஹா கிருஷ்ணா நஹி அதிகார். மாயாக்கு அதிகாரம் கிடையாது. கிருஷ்ணா இருந்தால் மாயா கிட்டே வர மாட்டாங்க, மாயா இருந்தால் கிருஷ்ணர் வர மாட்டார். நீ மாயா கிட்டே இருப்பான்னு, நீ அங்கேயே நல்லாவே இருக்கு. நான் வந்து உன்னை வந்து அவர் இன்டர்ஃபியர் ஆக மாட்டார், நம்ம பண்ணுற செயலில் வந்து இன்டர்ஃபியர் ஆக மாட்டார். ஆனால் நம்ம பக்தி தொண்டுன்றது பக்தி தொண்டரை நோக்கி நம்ம போயிட்டே இருந்தால் அதில் இருக்கிற தடையெல்லாமே நீக்கிடுவோம். இந்த நோயெல்லாம் என்ன நினைக்கிறீங்க, நம்ம பண்ண கர்மா தான். இப்போ என்னால் குனிஞ்சு கூட எதுவும் ஐட்டம் எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு முடியாத ஒரு இதெல்லாம் வந்துடுது. நான் 45 ஆனாவே எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். 45-50 ஆனால் எல்லாமே எல்லா நோயும் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோதான் கரெக்டாக இருந்து எவ்வளோதான் நம்ம இதாக இருந்தால் கூட இது இல்லைன்னா இன்னொன்று வரும், அது இல்லைன்னா இன்னொன்று வரும். இந்த நாளும் வந்து நம்ம வந்து தவிக்க முடியாது. அதனால் என்ன நம்மளால் பக்தி தொண்டு முடியுமா தொடர்ந்து இடைவிடாமல் நம்ம பக்தி தொண்டு பண்ணிகிட்டே இருக்கணும். நாரத முனி அப்படி பண்ணதுனால தான் அவருக்கு வந்து இந்த காட்சியை கொடுத்தாரு பகவான். கலியுகத்தில் ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. கலியுகத்தில் நாம ஸ்மரணம் தான், நாம சங்கீர்த்தனம் தான். சைத்தன்யா மகாபிரபு ப்ளீஸ் பண்ணிட்டாலே போதும், நித்யானந்த பிரபு சைத்தன்யா மகாபிரபு ப்ளீஸ் பண்ண. அதனால தான் அவர் நகர் சங்கீர்த்தனை பண்ண சொல்கிறார். நகர் சங்கீர்த்தனில் அந்த அளவுக்கு வலிமையான ஒரு இது இருக்குது. ஏன்னா நான் எனக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்மளை மறந்துடுறோம், ஆனால் பக்தர்கள் இருக்கணும் கூட. பக்தர்கள் இருந்தால்
நம்மளோட இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா பக்தர்களும் சேர்ந்து பண்ணுற பாருங்க, அந்த டைமில் நம்மளை நாமே மறந்துடுறோம். எத்தனை பேருக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ தெரியாது. உடனே நம்ம மறந்துடுறோம். அந்த அந்த இதில் அந்த சங்கீர்த்தனில் அந்த பக்தர்களோட அந்த அந்த கும்பு அந்த இதில் போகிற பாருங்க, இடம் அந்த அது போனாலே போதும். நம்ம கால் இதாக இருந்தால் கூட ஊனையாக இருந்தால் கூட பரவாயில்ல, டக்கு டக்குன்னு டான்ஸ் ஆடிடுவோம். கீர்த்தன் வந்தாலே போதும். நம்ம கீர்த்தனில் அந்த அளவுக்கு ஆக்கர்ஷன் இருக்குது, வலிமையான அட்ராக்ஷன் இருக்குது. வில் பி என்சாண்டட் லைக் எனி திங். நம்மளை நாம மறந்துடணும். அப்படியே கீர்த்தன் பண்ண உடனே அந்த இதே மறந்துடுவோம். முடியாத கீழே உட்கார முடியலன்னா நம்ம உட்கார வைக்குது அது. அந்தளவுக்கு பகவான் நம்மளுக்கு அந்த இது சக்தியை கொடுத்துருவாரு. ஆனால் டூப்ளிசிட்டி இருக்கக்கூடாது. எந்த விதமான டூப்ளிசிட்டி இல்லாமல், கபட்டம் இல்லாமல் பக்தி பண்ணால் சரியாயிடும். இது எல்லாமே இந்த நோயெல்லாம் எதுக்கு வருதுன்னா, நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. முடியுமா முடியாதா முடியும். அந்த டைம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கு தான் ஆகணும். நம்ம என்ன பண்ண சாண்டிங் மட்டும்தான் நம்ம பண்ணணும், வேறு எதுவும் பண்ண முடியாது. மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். இப்போது கம்பெனிக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 நாள் உடம்பு சரியாக என்ன பண்ணுவாங்க, கடையை மூடுவாங்க, ஆஃபீஸை மூடுவாங்க, கம்பெனிக்கு போகாமல் இல்லை வேறு ரெஸ்ட் எடுத்துவாங்க. மறுபடியும் நம்ம அப்படியே படுத்துருவாங்களா? கம்பெனிக்காரன் எனக்கு சம்பளம் படுத்துருவாங்க, பண்ண மாட்டாங்க. அகெயின் த கீப் த பால் ரோலிங். மறுபடியும் தொடர்ந்து போவாங்க, விடமாட்டாங்க. நானா நீயான்னு பார்த்துருவாங்க. அதே மாதிரி தான் நம்ம பக்தியில் வந்து நானா நீயான்னு பார்த்துணும். நம்ம மாயாவா கிருஷ்ணாவான்னு பார்த்துருவோம். ஏன்னா நம்ம வந்து வாரியர்ஸ் மாதிரி போர்க்காலத்தில் எப்படி வாரியர்ஸ் ரெடியாக இருப்பாங்களோ அந்த மாதிரி நம்ம ரெடியாக இருக்கணும். இப்போது பங்களாதேஷில் எப்படி நம்ம இதெல்லாம் போயிருக்காங்க, நம்ம சேனாதிபதிகள்லாம் போயிருக்காங்க, ரெடியாக இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ரெடியாக இருக்கணும், எந்நேரமே ரெடியாக இருக்கணும். அதுக்கு வந்து சத் சங்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சத் சங்கத்தில் தான் பக்தர்களோட ஒருத்தர் பார்த்து நம்மளுக்கு வந்து என்னாகும், அந்த ஆர்வம் வந்துடும், அந்த உற்சாகம் வந்துடும். நிச்சய தைரியம் எல்லாமே வந்துடும். சத் சங்கத்தை விட்டு, அதனால தான் அந்த ஸ்லோகா நான் வேணும்னு சொல்லி வரும். அதுக்கு சொன்னேன், படிங்கன்னு சொல்லி கண்டினியூஸாக தொடர்ந்து நம்ம வந்து இடையிலாமல் அந்த சத் சங்கத்தில் இருந்தால் ஏதோ ஒரு நாள் நம்மளுக்கு வந்து அந்த ரியலைசேஷன் கொடுத்துருவார் பகவான். விடமாட்டார் அவர். அந்த நம்ம ஆர்வத்தை பார்ப்பார், மெஷர் பண்ணி பார்ப்பார், ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்ணுவார், எவ்வளோ தான் இருக்குது உண்டுன்னு பார்த்துருவார். அந்த பாராமீட்டர்ஸில் வந்து நம்ம வந்து நம்மளோட மீட்டர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம அது போக சரியாக போயிடும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ग्रंथराज श्रीमद् भागवतम की, श्रील प्रभुपाद की, श्रील गुरुदेव की, கௌர் பிரேமானந்தே. ஹரி ஹரி. ஸோ நிறைய பக்தர்கள் வந்து அனாரோக்கியமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. எனக்கும் உடம்பு சரியில்லை, எங்கள் வீட்டில் மாதாஜிக்கும் உடம்பு சரியில்லை, மாதாஜிக்கு உடம்பு சரியில்லை, பிரபுக்கு உடம்பு சரியில்லை. நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்காக நீங்கள் எல்லா பக்தர்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். எங்கள் குரு மகாராஜுக்காக முதல்ல பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லா பக்தர்கள். அப்புறம் பங்களாதேஷில் பக்தர்கள் வந்து உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்காங்க, நாம சங்கீர்த்தனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக. அங்கே ஆல்ரெடி 2-3 பேரை வந்து வதம் பண்ணிட்டாங்க. கீழே அவங்கள போட்டு இது ஸ்டாம்பேட் பண்ணி ட்ரைனேஜ் எடுத்து தூக்கி போட்டிருக்காங்க லாஸ்ட் டைம்லலாம். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அப்போ கூட மறுபடியும் இன்னும் ப்ரீச்சிங் பண்ணிகிட்டே இருக்காங்க, அங்கே பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்காங்க, தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பண்ண பாதுகாப்பு வேணும், பிரச்சாரத்துக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. நம்மளும் வந்து எந்த விதமான நம்மளுக்கு நோய் வராமல் இருக்கிறது இல்லை, நோய் வந்தால் கூட எங்களுக்கு வந்து சக்தியை கொடுங்க உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். அப்புறம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக, எல்லாருக்காக, உலகத்தில் வந்து எல்லாமே பக்தி தொண்டை வந்து உடனடியாக அவங்க வந்து ஏற்றிக்கணும். இந்த கிருஷ்ண உணர்வு வந்து பரப்பணும் நல்லா சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. हरिनाम संकीर्तन महायज्ञ की, लक्ष्मी नरसिंहदेव भगवान की, विघ्न विनाशाय जय नरसिंहदेव भगवान की, अहोबिलम नव नरसिंह स्वामी की, श्रील प्रभुपाद की, श्रील गुरुदेव की, अनंत कोटि वैष्णव वृंद की, हिताय सितनाथ गौर प्रेमानंद. हरे 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 कृष्ण.